அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அழகான கதை வழியாக உங்களை சந்திப்பதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்கள் இருவர் பயணம் போறாங்க. அதுல ஒருவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியான மனுஷராம். இன்னொருவர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலுமூஞ்சியாமா. கொஞ்ச தூரம் பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த அலுமூஞ்சி மனிதர் பக்கத்துல இருக்க நண்பர்கிட்ட சொல்றாரு, நம்ம போய் சேருகின்ற அந்த இடத்துல நல்ல தங்குவதற்கு நல்ல இடவசதி இருக்குமா? நமக்கு நல்ல உணவு கிடைக்குமா? ஒருவேளை உணவு எனக்கு உடல்நிலைக்கு ஒத்துக்கொள்ளுமா? ஒத்துக்கொள்ளாட்டினா எனக்கு நோய் வரும். நோய் வந்தா நான் துன்பப்படுவேன் அப்படின்னு அடுக்கடுக்கா கவலைகள ஆரம்பிச்சுட்டாரு. உடனே இவர் சொல்றாரு, தம்பி புலம்பாத. நம்ம போற இடத்துல நிச்சயம் இடம் நல்லா இருக்கும். நல்ல உணவு கிடைக்கும். சந்தோஷமா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராமா. கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்காங்க. அடுத்து திரும்பி வர ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கின்ற மனிதர்கள் நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்களா? நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவருடைய கவலைய அப்படியே என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. உடனே இவர் சொல்றாரு, அவங்க நம்மள ஏத்துக்கொள்ளாட்டியும் நாம அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், மகிழ்ச்சியா அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே கூட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல இறங்குறாங்க. 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டே இருக்கும்போது இந்த அலுமூஞ்சி மனிதர் சொல்றாரு, எனக்கு திடீர்னு நாளைக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் எப்படி நடப்பேன்? அதனால இன்னைக்கே நான் கண்ணை மூடிட்டு நடக்கிறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அவர் நடந்துட்டு இருக்காராம். பக்கத்துல இருந்த ஜாலியான மனுஷருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சாம். என்னப்பா, நடக்காத ஒரு காரியத்தை உனக்கு நடக்க போற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி கவலை பண்றியே, உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா வழியில ஒரு பை கிடக்குது. ஜாலியான மனுஷர் அந்த பைய எடுக்கிறாரு. ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல தங்க நகைகள் இருக்கு. இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. உடனே பக்கத்துல இருக்க அந்த அழுமூஞ்சி மனிதர் பாக்குறாரு. ஐயோ, என்னப்பா உனக்கு தங்கம் எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திரும்பி சோகமாயிடுறாரு. என்ன அன்பு தங்கங்களா, இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளவர் அப்படின்னா யார்கிட்ட எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை, உழைப்பு இருக்குதோ அவங்களுக்கு மேலும் மேலும் பல நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும், கிடைக்கும். அதை வைத்து அவங்க தனக்கும் இந்த உலகத்துக்கும் பயனுள்ள மனிதர்களாக வாழ்வார்கள். ஆனா இல்லாதவங்க இத குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்சாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இருக்காது. இதான் உலக நியதி. ஆமா அன்பு குழந்தைகளே, நாம எப்பொழுதுமே மகிழ்ச்சியானவர்களாக, நிகழ்காலத்தில் வாழக்கூடியவர்களாக, நேர்மறை சிந்தனையாளர்களாக இந்த உலகத்தில் வாழ, வளம் வர உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். நன்றி, மகிழ்ச்சி.